எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேப்ப எண்ணெய் கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பூச்சி வெரைட்டி. இயற்கை விவசாயத்தில் நம்ம சொல்கிறது எல்லாமே இயற்கையோட சுற்றுச்சூழல் பாதிக்காமல் நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதில் வேப்ப எண்ணெய் கரைசல் ரொம்ப எளிமையானது செய்கிறது, பூச்சிகளையும் ஈஸியாக விரட்ட முடியும். இதில் இயற்கை வேளாண்மையில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறப்ப ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும். பூச்சிகள்லேயே ஒன்று நன்மை செய்யும் பூச்சின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று தீமை செய்யும் பூச்சி. அதாவது நன்மை செய்யும் பூச்சி பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தீமை செய்யும் பூச்சி பெஸ்ட்டு, அதெல்லாம் செடியை பாதிக்கும், பயிரை பாதிக்கும். தீமை செய்கிற பூச்சிங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இலைப்பேன், அஸ்வினி, அடுத்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நன்மை செய்யும் பூச்சி நம்மளுடைய தோட்டத்தில் இருந்துச்சுன்னா அதுவே அதை கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு உணவு சங்கிலின்னு சொல்லலாம். ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கிறது. இது அதை சாப்பிடும், அது பயிரை சாப்பிடும், இப்படி தான் அது இருக்குது. அப்போ நன்மை செய்யும் பூச்சியை நம்ம அதிகரிக்கணும் நம்ம தோட்டத்தில். நன்மை செய்யும் பூச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சிலந்தி சொல்லலாம், தட்டான் சொல்லலாம், குழவி அதெல்லாம் சொல்லலாம், பொறிவண்டு அதெல்லாம் சொல்லலாம். இப்போது இது நம்ம ஒரு பூச்சி மருந்து அடிக்காத இடமா இருந்துச்சுன்னா நன்மை செய்யும் பூச்சி நம்ம தோட்டத்தில் எப்போவுமே இருக்கும். தீமை செய்யும் பூச்சி அதுவே அதை கண்ட்ரோல் பண்ணும். இருந்தாலும் நம்ம பூச்சிகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை விரட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வேப்ப எண்ணெய் கரைசல் தயாரித்து அடிக்க போகிறோம். இப்போது வேப்ப எண்ணெய் கரைசல் ரொம்ப ஈஸியாக நம்மளால் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க வீட்டில் வச்சு செய்ய முடியும். இப்போ வேப்ப எண்ணெய் கரைசல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வேப்ப எண்ணெய் கரைசல் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வேப்ப எண்ணெய் வேணும். இப்போ அந்த வேப்ப எண்ணெய் நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது, அப்புறம் நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கிடைக்கும். இது நம்ம வாங்கிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி, 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோம். இப்போது இது ரெண்டையும், எண்ணெயும் தண்ணியும் நம்ம சேர்க்கறது முடியாது இல்லையா, ரெண்டும் ஒன்று சேராது. அப்போ அது சேர்க்கறதுக்கு ஒரு மீடியம் வேணும். அதுக்காக நம்ம சோப்பு வாங்கணும். இப்போ சோப்பில் காதி கிராஃப்டில் இருக்கிற பார் சோப்பு நம்ம வாங்கிக்கிறது நல்லது. இப்படி மஞ்சள் கலரில் பார் சோப்பு இருக்கும், இது ஒரு 60 ரூபா தான் இது. இப்போ இந்த சோப்பை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த சோப்பு கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்லேயே ஹெர்பல் சோப்பு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை அதுவும் இல்லைனாலும் ஷாம்பு அந்த மாதிரி எதையாவது ஒரு மீடியம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும், அதனால தான் நம்ம அதை எடுக்கலை. நம்ம காதி கிராஃப்ட் சோப்பு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த சோப்பு சொன்னேன் இல்லையா, காதியிலேருந்து வாங்குகிற சோப்பு, இந்த சோப்பில் நம்ம கொஞ்சமாக நுணுக்கி அதுக்கப்புறம் தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சொல்யூஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 ml இப்போ எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 லிட்டர் தண்ணி இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் 5 ml எடுத்துக்கிறேன். இப்போ இது தனியாக நிற்கிது, எண்ணெயும் தண்ணியும் தனியாக நிற்கிது. இப்போ இதை நம்ம சேர்க்குறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம இந்த காதி சோப்பு சொல்யூஷனை சேர்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி இது நம்ம வீட்டில் ரெடிமேடாகவே வச்சுருக்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வர்றப்ப பூச்சி நோய் தாக்குதல் வராது. இது வேப்ப எண்ணெய் எல்லா இதுக்குமே ரொம்ப நல்லது. நம்ம எப்போவுமே வீட்டில் வேப்ப எண்ணெய் வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா வேப்ப எண்ணெய் மனிதர்களுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, பயிர்களுக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம செடிக்கு நம்ம நிறைய பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வேப்ப எண்ணெய் எடுக்கக்கூடாது. 1 லிட்டருக்கு 5 mlனா 5 ml தான் நம்ம அடிக்கணும். அதே மாதிரி இந்த கசப்பு தன்மைக்கு இதில் இருக்கிறதுனால தான் அந்த பூச்சிகள்லாம் வராது. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பூச்சி வெரைட்டியில் பூச்சிகளை நம்ம கொல்லலை, பூச்சிகளை விரட்ட தான் செய்கிறோம். இந்த கசப்பு தன்மையினால் பூச்சிகள் வராது. அப்போ நம்ம இயற்கை வேளாண்மையில் சொல்கிறதே என்னென்னா, பூச்சிகளை அழிக்கக்கூடாது. அதுவே அதை ஒன்றோட ஒன்று சங்கிலி தொடராக அதுவே அதை உணவு சங்கிலியில் சாப்பிடும். நம்ம அதை தேவையில்லாமல் பூச்சிகளை அழிக்கிறோன்னு செய்ய வேண்டாம்.
இப்போ நம்ம அடிக்கிறப்போ இலையில பின்பக்கம்லாம் வந்து மாவு பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால் அஸ்வினியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கவனமாக அதை பார்த்து கூட அடிக்கிறது நல்லது. கத்திரியெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கத்துலேருந்து தப்புறதே பெரிய விஷயம். எப்படி பூச்சி வந்து தாக்கியிருக்கு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி இந்த சொல்யூஷன் அடிக்கிறோம். ஃபுல்லாகவே இலையை வந்து சாப்பிட்ருச்சு பூச்சிகள். அதனால தான் நம்ம இந்த ஸ்ப்ரேயை பண்ணுறப்ப பூச்சிகள் இருந்துச்சுன்னா அது வந்து விரட்டப்படும். இதில் இது ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.